இல்லைங்க, எல்லாருமே ஜெயிக்கணும்னு தாங்க ஓடிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. சூர்யா வந்து உழைக்கலையா, அஜித் உழைக்கலையா, விஜய் உழைக்கலையா, அல்லது நேத்து வந்த ஒரு ஹீரோ வந்து ஜெயிக்கணும்னு போராடலையா? எல்லாரும் போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து அவங்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்க, யாரை ரசிக்கிறாங்கங்கிறது ஒண்ணு இருக்கு. தனுஷ் வந்து ஏதோ ஒரே நாள்ல இந்த இடத்த வந்து பிடிச்சிடல. அவரு அவ்வளவு போராடி உருண்டு புரண்டு அவரை அதுக்காக உருவாக்கி இன்னைக்கு தனுஷால ஒரு கல்லூரி மாணவனா நடிக்க முடியும், ஒரு அப்பாவா நடிக்க முடியும், ஒரு தாத்தாவா நடிக்க முடியும். ஒரே ஆளு எப்படி 3 விதமா நம்மளை ரசிக்க வைக்கிறார், நம்ம ஏத்துக்க முடியுது. இது வேற ஹீரோ பண்ணா நம்மளால முடியுதா? அப்போ அவர் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்களா? ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கா? அவர் வந்து நிறைய படிக்கிறார். திடீர்னு வந்துடாது. ஒரு ஒரு அவர் வந்து ஒரு புக் ஃபேர் வந்ததுன்னா ஒரு 50,000 60,000 புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு ஓய்வு நேரத்தில் படிச்சுட்டே இருக்காரு. அந்த அறிவு அவருக்கு வேலை செய்ய வைக்கிது. ஒரு காட்சின்னா இப்படிதான் இருக்கணும், அதை இப்படிதான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும், இவ்வளவும் அவருக்கு தெரியுது. அதனால இந்த உயரத்தை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு.